பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமபந்தி தொடர்பான விழிப்புணர்வு தான். இப்போ இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லையும் ஜமபந்தி வட்டாட்சியர் அலுவலகம் தோறும் நடைபெறும். வருவாய் தீர்வாயம் என்று சொல்லுவாங்க. வருவாய்த்துறையால் நடத்தப்படுகிற இந்த ஜமபந்தி கூட்டம் இது வருஷந்தோறும் நடைபெறும். இது பசலி ஆண்டு 1435வது பசலி ஆண்டுன்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க. இதை ஒவ்வொரு கலெக்டரும் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருப்பாங்க. உங்களுடைய மாவட்ட இணையதளம் போனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான அறிவிப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னா கிராம உதவியாளர் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா எப்போ ஜமபந்திங்கிற சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாம் நேற்று அதாவது 16/6/2026 அன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகாவில் மங்களக்குடி பிற்காக்கு உட்பட்ட வருவாய் கிராமங்களுக்கு தாலுகா ஆஃபீஸில் ஜமபந்தி நடைபெற்று. இந்த ஜமபந்தியில் நம்ம கலந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினச்சி என்ன பண்ணோம்னா, நம்ம கலந்து கொள்ள சென்றிருந்தோம். நான், பாலா, சரவணன், நிறைய நண்பர்கள் நம்ம போயிருந்தோம். அப்படி போயிருக்கும்போது நாம் வருவாய் கோட்டாட்சியரை சந்தித்து ஒரு மனு கொடுத்தோம். என்ன மனு அப்படின்னா, இபி டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான மனு. என்னடா வருவாய்த்துறை ஜமபந்தின்ற அப்புறம் இபி டிபார்ட்மெண்ட் மனு எப்படி போய் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த ஜமபந்தியை பொறுத்த வரைக்கும் இதான் ஸ்பெஷலு. என்ன மனு வேணாலும் கொடுக்கலாம், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் குறிப்பாக வருவாய்த்துறை சார்ந்த மனுக்களை கொடுத்தோம்னா ஸ்பெஷலாக இருக்கும். கணினி திருத்தம், பட்டா மாறுதல், ஆக்கிரமிப்பு அகற்றுதல், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வருவாய்த்துறை அலுவலர்கள்லாம் பெரும்பாலும் அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா ஜமபந்திக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது 100% உண்மை. அதாவது பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் தான் நடக்கும். அங்கே வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க, தாசில்தார் இருப்பார், ஹெட் குவார்ட்டர்ஸ் இருப்பார், வருவாய்த்துறை அலுவலர் ஃபுல்லாக இருப்பாங்க, ஆர்ஐ இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இங்கே இருப்பாங்க. ஸோ அதனால் தாராளமாக அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், மனு கொடுத்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே, நம்ம மனு கொடுக்கும்போது வருவாய் கோட்டாட்சியர் இந்த மனுவை வாங்கிக்கிட்டு இபி டிபார்ட்மெண்ட் சார்ந்த விஷயமா இருக்குது, நாங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் சார், அது தெரிஞ்சவங்கள்ட்ட உணர்ந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. அதே நான் பக்கத்தில் வந்திருந்த பாலாவும் ஒரு 2 மனு கொடுத்தாரு. அவர் ஏதோ நத்த நிலத்தில் பாத பிரச்சனை சம்மந்தமாக கொடுத்துருந்தார். அப்போ அதை வாங்கின வருவாய் கோட்டாட்சியர் டக்குன்னு பார்த்துட்டு, இது என்னது 2023 இந்த மனு கொடுத்துருக்காரு ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஐ கூப்பிடுங்க அப்படின்னு ஆர்ஐ வந்தாங்க. இதில் ஸ்பெஷலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனு கொடுத்தோம்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் யாரோ அவங்கள உடனே கூப்பிட்டு நேரடியாக விசாரிக்கிறதான். இப்போ நேரடியாக விசாரித்து இந்த மனுவுக்கு நீங்கள் அறிக்கை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆர்ஐ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அறிக்கை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாலா பக்கத்தில் இருந்துக்கிட்டு அறிக்கை என்னத்தை எங்கே கொடுத்தாங்க அப்படின்னு அவரே குழம்பிக்கிறார். ஆனால் நேரடியாக அங்கே கேட்கல. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் தான் நேரடியாக கேட்டுருங்க, அவங்க தரவே இல்லை அப்படின்னு நீங்கள் பயப்படாமல் சொல்லணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கூப்பிடுங்க அப்படின்னா அப்புறம் எங்கள் ஏரியாவியோ வந்தார். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது நத்தனெல்லாம் பாதையெல்லாம் ஒன்றும் அதில் போடப்படல, அதனால் இது பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறதுனால, ஓ அப்படியா, சரி 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 அப்படின்னு மண்டை அடிக்கிட்டு, சரி நான் அந்த மனுவுக்கான நடவடிக்கை என்னன்னு நான் விசாரித்து சொல்கிறேன், நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு முன்னாடி ஆள் நிறைய இருந்து நான் 84வது மனு, பாலா 85வது மனு என்னமோ கொடுத்தாரு. இப்படி கொடுத்துட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் வர்றதுக்கு அப்படி கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஒரு காட்சி கண்ணில் பட்டுச்சு. என்னன்னா, நம்ம இந்த சாணக்கியா சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காருல இப்போ நம்ம ரங்கராஜ் பாண்டேன்னு, அவர் நினைக்கு வந்துட்டார் திடீர்னு. அது ரங்கராஜ் பாண்டே ஆண்டா அங்கே உனக்கு நினைக்கு வந்தார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதுக்கு நினைக்கு வந்தாருன்னா, அவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னன்னா, இப்போ தலைமைச் செயலகத்தில் இந்த இபி ஆஃபீஸ்லாம் இந்த சாயந்தரமான முந்திரி பருப்பு, டீ இதெல்லாம் முன்னாடி ஆட்சியில் கொண்டு நிறைய கொடுத்தாங்களாம். அப்படி இப்போ அந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் வாங்குறதெல்லாம் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒழிஞ்சிருச்சான் அப்படின்னு சொன்னார். அது டக்குன்னு நினைவுக்கு வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வருவாய் கோட்டாட்சியர் இன்னொரு ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா தட்டில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இந்த உலர் திராட்சை இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ டக்குன்னு அண்ணன் தான் நினைவுக்கு வந்தார். என்னடா தலைமைச் செயலகத்திலே ஒழிச்சிட்டோம்னு சொன்னார், ஆனால் இங்கே தாலுகா ஆஃபீஸில் இந்த மாதிரி நடக்குதே அப்படின்னு கொஞ்சம் மாதிரி பதக்குன்னு இருந்துச்சு. சரி அண்ணன்கிட்ட இதை சொல்லணும் அப்படின்னு 3 அண்ணனை டேக் பண்ணி ஒரு பதிவு போட்டிருக்கேன். இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடைமுறைக்கு அரசாங்க அலுவலகம் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா இதற்கான செலவு யார் ஏற்றுக்குவா அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. ஓகே, ஒரு பக்கம் இருக்குது, நம்ம ஆர்டி எப்படி அதுக்கு வைக்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம அந்த நிகழ்ச்சி பொய் சொல்லலை. ஏன்னா நான் 84வது மனு கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 80வது மனுவில் இருந்து அங்கே 90வது மனு வரைக்கும் உள்ள ஆட்களை நீங்கள் கூப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் சந்தேகம் அறிஞ்சு விசாரிச்சிங்கன்னா, அந்த டேப்பில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இருந்துச்சுன்னு கேட்டால் ஆமாம் உள்ளதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க உள்ளே சொல்லுவார். நான் போய் சொல்ல அப்படியே சிசிடி கேமரா இருந்தாலும் நீங்கள் ஒரு வேளை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு டேப்பில் இருந்துச்சா அப்படின்னா தெரிஞ்சிடும். ஓகேவா? ஜமபந்தி நடத்துனது அதுதான் போல. சரி, ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த ஜமபந்தியில் மனு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ரிசிப்ட் கொடுத்துட்டாங்க. இதுதான் ரிசிப்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ரிசிப்டில் என்ன அப்படின்னா ஒப்புகை சீட்டு, இது பேர் வருவாய் தீர்வாயம் பசலி 1435, இடம் வட்டாட்சியர் அலுவலகம் திருவாடனை.
மனு என்ன நான் என்னோட இது 84. நான் மனு கொடுத்தது 16ஆம் தேதி 16/6/2026. மனுதாரர் பேர் முருகேசன் மற்றும் முகவரி வந்து சிறுமலக்கோட்டை. கோரிக்கை வர மின்மாற்றியை வந்து சரி செய்து தரேன், இதான் கோரிக்கையோட வரேன். இப்போ வந்து நான் மனு கொடுத்துட்டேன். இந்த மனுவை நான் ஒரு செராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மனுவுக்கு எனக்கு 1 மாத காலம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா ஜீவோ என்ன சொல்லுது அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் நம்ம ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ மனு கொடுத்துட்டா 1 மாத கால அளவு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணுங்கிறது விதிமுறை. இப்போ 1 மாத கால அளவு நம்ம வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த மனுவுக்கு இப்போ ஜமாபந்தி 16 அடைஞ்சா அடுத்த 16 வரைக்கும் நான் இதுக்கான தீர்வு கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பேன். தீர்வு கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எடுத்தோன்னா ஆர்டிஐ பயன்படுத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஆர்டிஐ பயன்படுத்துவேன். என்ன பயன்படுத்துவேன் அப்படின்னா, நான் என்னுடைய மனுக்கள் சம்மந்தமான விஷயத்தை மட்டும் நான் கேட்க மாட்டேன். மேக்ஸிமம் வந்து இப்போ 16/6/2026 அன்னைக்கு திருவாடானை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஜமாபந்தியில் மொத்தம் கொடுக்கப்பட்ட மனுக்களுடைய விவரங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அது மாதிரி வந்து ஒவ்வொரு துறை சார்ந்த மனுக்கள் கொடுக்கப்படும். இப்போ நான் கொடுத்த வந்து மின்சாரத்துறை, அது மாதிரி ஊரகத்துறை சார்ந்த மனு கொடுக்கப்பட்டிருக்கும். நிறைய துறை சார்ந்த இப்படி துறை சார்ந்த மனுக்கள் எத்தனை கொடுக்கப்பட்டது என்பதை தகவலாக தரவும், எத்தனை மனுக்கள் கொடுக்கப்பட்டது என்பதை தகவலாக தரவும். அது மட்டும் இல்ல, அந்த எந்தெந்த அலுவலர்கள் இந்த ஜமாபந்தியில் கலந்து கொண்டார்கள் என்ற விவரத்தையும் வழங்கும். அதே மாதிரி எத்தனை மணிக்கு கலந்து கொண்டார்கள் என்ற விவரத்தை வழங்கும். உணவு மற்றும் டீ, முந்திரி பருப்பு இது போன்ற விஷயங்களுக்கு வந்து அரசு நிதியிலேருந்து எடுத்து செலவு செய்யப்பட்டது, அதோடைய விவரங்களை வந்து தகவலாக தரவும். அதுக்கப்புறம் ஜமாபந்தியில் அந்த நீங்கள் அந்த எல்லாரும் கொடுக்கப்பட்ட அந்த மனுக்கள் மீது வந்து எத்தனை மனுக்களுக்கு நீங்கள் தீர்வு செய்து கொடுத்துள்ளீர்கள் என்பதை தகவலாக தரவும். அப்படி எழுதப்பட்ட அந்த தீர்வு செய்து எழுதப்பட்ட பதிவேடுகளுடைய நகல்கள் எனக்கு வந்து டூஜேல நீங்கள் கலாய் செய்ய அனுமதி கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை நகலை கொடுத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த மனுக்கள் நம்ம வந்து ஆற்றி எழுதுவோம். அதுக்கப்புறம் பர்டிகுலராக ஒரு கேள்வியாக நம்மளுடைய மனுக்களை குறித்து இந்த 84வது மனு, இந்த மனு மீது தாங்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை தகவலாக தரும். இப்படி நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து நம்ம மனுவுக்கு ரெஸ்பான்ஸ் கட்டாயம் கிடைச்சது. இது என்னுடைய அனுபவம், அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? நீங்களும் இது போல் ஆர்டிஐ பயன்படுத்த கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே, இந்த ஜமாபந்தியில் கொடுத்த மனுவை நம்ம வந்து எப்படி ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, ஆன்லைனில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் நம்ம ட்ராக் பண்ண முடியும். இப்போ நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம், அதெல்லாம் வந்து ரெக்கார்ட்ஸில் எழுதிட்டாங்க. 84வது மனு முருகேசன் அவர்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஒரு நோட்டு போட்டு அந்த நோட்டில் வந்து எழுதிட்டு இந்த ரிசிப்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நோட்டில் வந்து நம்ம கொடுத்ததுக்கான மனு அந்த நம்பரோட ஃபைல் ஆயிருக்கும், ரெக்கார்டு. அது என்னைக்காக இருந்தாலும் ஜமாபந்தி ரெக்கார்டு அதை பார்க்கலாம். அதே சமயத்தில் வந்து இந்த மனு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வந்துருப்போம் இல்லையா, மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்துட்டா அவங்க ஆன்லைனில் அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ரிஜிஸ்டர் பண்ணோடனே மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும், அந்த மனு என்னோட. அப்படி மனு எண் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை ஆன்லைனில் ட்ராக் பண்ணி பார்க்கலாம். அப்படி வரலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ராக் பண்ண முடியாது. நம்ம நேரடியாக ஆர்டிஐ போட்டு தான் அந்த மனுக்களுடைய முழு விவரத்தையும் நம்ம கேட்க முடியும் என்பதையும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து தகவலாக தெரிவிச்சுக்கிறேன். ஆர்டிஐ மாதிரி உங்களுக்கு, அதாவது ஜமாபந்தியில் எழுதுனதல்ல, உங்களுக்கு பொதுவாகவே ஆர்டிஐ மாதிரி உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் ஆர்டிஐ வந்து மேனுவலாகவும், அதாவது வந்து கையிலேயே நீங்கள் எழுதலாம், இல்லை டச்சும் பண்ணலாம். நீங்கள் 10 ரூபா கோர்ட்டு ஸ்டாம்பு வாங்கி ஒட்டி நீங்கள் பதிவஞ்சலில் நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இல்லைங்க பதிவஞ்சலில் எனக்கு அனுப்பி தரலன்னா நீங்கள் ஆர்டிஐ வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஆன்லைன்லேயே நீங்கள் என்ன செய்யலாம் மனு பண்ணிக்கலாம். இல்லைங்க அதை விட அதுவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அரசு கருவூலத்தை ட்ரெஸரியில் போய் 10 ரூபா சலான் கட்டிட்டு அந்த சலானை பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் மெயிலில் என்ன செய்யலாம்னா உங்களுடைய மனுவை ரெடி பண்ணி நீங்கள் மெயிலில் என்ன செய்யலாம்னா, இப்போ வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்ப போகிறீங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜமாபந்தி தொடர்பாக வட்டாட்சியரோட மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் உங்களுடைய மனுக்களை, உங்கள் ஆர்டிஐ மனுக்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இதுவும் ஒரு வழிமுறை இருக்குது. ஸோ இத்தனை வழிமுறைகள் இருக்குது நீங்கள் ஆர்டிஐ பண்ணுவதற்கு. ஆர்டிஐ சம்பந்தமான A to Z எல்லாமே நம்ம வீடியோவில் நம்ம தொடர்ந்து சொல்லி கொடுத்தா இருக்கிறோம். இந்த ஜமாபந்தி தொடர்பாக பார்த்தீங்கன்னா நீங்களும் பயன்படுங்க, கலந்து கொள்ளுங்க. தீர்வு கிடைக்கல அப்படின்னா நான் சொன்ன வழிமுறையை நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். நான் 1 மாதம் கழித்து கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொண்டு இந்த ஆர்டிஐ பயன்படுத்தினேன், எனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைச்சிச்சு அப்படிங்கிற உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. நான் எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற வழியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.